ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ஹோட்டலெல்லாம் கிடைக்கிற மாதிரி ரொம்ப டேஸ்டான நல்ல உப்பலான பூரி எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். பூரி நல்லா உப்பலாக வர்றதுக்கும் ரொம்ப நேரத்துக்கு அந்த உப்பலாகவே இருக்கிறதுக்கும் டிப்ஸ் எல்லாமே உள்ளே சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போது இந்த பூரி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி மெஷரிங் கப்பில் 2 கப் அளவு கோதுமை மாவை ஒரு பவுலில் சேர்த்து வச்சுருக்கேன். நம்மளுக்கு ஹோட்டலில் கிடைக்கிற அதே டேஸ்ட் வரணும் அப்படின்னா நம்ம 1 கப் கோதுமை மாவுக்கு 1 டீஸ்பூன் அளவு ரவை சேர்த்துக்கணும். நம்ம இன்றைக்கி 2 கப் அளவு கோதுமை மாவு எடுத்துருக்கோம் இல்லையா, அதனால் 2 டீஸ்பூன் அளவு ரவை சேர்த்துக்கிறேன். ரவை வறுத்தது வறுக்காதது எது வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது இது கூட இந்த பூரிக்கு தேவையான அளவு உப்பு 3/4 டீஸ்பூன் அளவு தூள் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாவோட எண்ணெயை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் கெட்டியான மாவாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பூரிக்கு மாவு நல்லா கெட்டியாக இருந்தால் தான் பூரி நல்லா உப்பலாக வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு கெட்டியான மாவாக இருக்கணும். இப்போ இதை ஒரு 3லேருந்து 5 நிமிஷத்துக்கு நல்லா அழுத்தி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்படி நம்ம பண்ணும்போது நல்லா மாவு வலுவலுன்னு வந்துடும். நம்மளுக்கு தேய்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பூரியும் நல்லா உப்பலாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், நான் கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன். மாவு நல்லா வலுவலுன்னு சாஃப்டாக வந்துருச்சு. இப்போது நம்ம இந்த மாவில் ஒரு 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் எல்லா சைடுமே படுறது மாதிரி நல்லா தடவி விட்டுக்கோங்க. இந்த மாவில் நம்ம ரவை சேர்த்துருக்கிறதுனால ஒரு 10 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் செஞ்சால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊறட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், மாவு நல்லாவே சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ திரும்ப இது ஒரு 1 நிமிஷம் மட்டும் பிசைஞ்சு விட்டுக்கலாம். நம்மளுக்கு எந்த சைஸில் பூரி வேணுமோ அதுக்கேற்றது மாதிரி மாவு எடுத்துகிட்டு 2 உள்ளங்கைக்கும் நடுவில் வச்சு இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. இதே மாதிரி நம்ம மொத்த மாவையுமே உருண்டை பிடிச்சிக்கலாம். சப்பாத்தி கட்டையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு மாவை 2 பக்கமுமே எண்ணெய் படுறது மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி தேய்க்க ஆரம்பிச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும். ரொம்ப மெல்லிசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கனமாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு பூரி நல்லா உப்பலாக கிடைக்கும். இப்போ நம்ம பூரி பொரிக்கிறதுக்கு கடாயில் எண்ணெய் சூடுபடுத்திக்கலாம். எண்ணெய் நல்ல சூடாக இருக்கணும். அப்போது தான் நம்மளுக்கு பூரி போட்ட உடனே எலும்பி வரும், எண்ணெயும் குடிக்காமல் இருக்கும். பாருங்கள், போட்ட உடனே நல்லா எலும்பி வந்திருக்கு. நம்ம ரவை சேர்த்துருக்கிறதுனால பூரியில் அதிகமாக எண்ணெய் இழுக்காது. 2 சைடுமே நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப டேஸ்டான பூரி ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். பூரி ரொம்பவே டேஸ்ட்டாகவும் உப்பலாகவும் கிடைக்கும்.